ஓம் சாந்தி 10/8/2017 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, உயிரோடு இருக்கும் வரை நான் தூய்மையாக இருப்பேன் என்ற அந்த ஒரு விரதத்தில் உறுதியாக இருக்கணும். ஏனென்றால் இது உங்களுடைய கடைசி பிறவி. தூய்மையாக மாறினால்தான் தூய்மையான உலகத்துக்கும் போக முடியும் அப்படின்றார் பாபா. தூய்மையாக இருந்து அல்லது தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்துக்கு செல்ல வேண்டும். இன்று 2 கேள்விகள். முதல் கேள்வி, பாபாவின் அன்பு மற்றும் அதிகாரம், அன்பினுடைய அதிகாரம் எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்கும்? அதாவது நெருக்கம், பாபாவுடைய உரிமை, அன்பு அப்படின்னு கேட்குற எந்த குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்களோ, மற்றவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களோ, சொல்லி கொடுத்து ப்ரூஃப் நிரூபணத்தை காட்டுறாங்களோ, அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக அன்பு கிடைக்கும், நெருக்கமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் மாலையில் மணியாக வருவாங்க. பொதுவாக அந்த மாலை மணி அப்படின்னு சொல்லும்போது பக்தர்கள் அந்த 108 ருத்ராட்ச மாலை இருக்கும் இல்லையா, அந்த மாலையை உருட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மணிகள் யார், அந்த மாலையில் இருக்கக்கூடிய மணிகள் யார்? நல்ல பாபாவை நினைவு செய்து விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சு முயற்சி செய்து சேவை செய்தவங்க. அதனால் அந்த மணிகளை நாம் உருட்டினா நமக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும்னுட்டு செய்கிறாங்க. அதனால் அந்த மாலையில் மணியாக வரணும்னா படிக்கணும், படிப்பிக்கணும், நல்ல சேவை செய்து ப்ரூஃபும் காட்டணும். 2வது கேள்வி, எதிர்காலத்திலே தேவதா பதவி அடைய வேண்டும் என்றால் தன்னை எந்த விதத்தில் செக்கிங் செய்து கொள்ளணும்? அதாவது தேவதையாக மாறுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பாபா இது நிச்சயம் அப்படின்றார். எதிர்காலத்தில் நீங்கள் பிராமணர்கள் தேவதைகளாக தான் மாறப் போகிறீங்க. அப்போ எதிர்காலத்தில் தேவதைகளாக மாறக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தை தனக்குள்ளே செக்கிங் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்க. எனக்குள்ள தெய்வீக குணங்களின் தாரணை இருக்கா, அல்லது அந்த தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கும் போது என்னென்ன தடைகள் எனக்கு இருக்குது, என் முன்னாடி இருக்குது. அந்த தடைகளை எல்லாம் சப்போஸ் இருந்ததுன்னா அது யுக்தியோடு அதை நீக்கணுன்றார். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நமக்கு பாபா ஸ்ரீமத் சொல்லும் போது அமிர்த வேளையில் எழுந்திருக்கணும், நல்லா ஞானம் மனனம் பண்ணணும், நல்லா யோகா பண்ணணும், விகர்மத்தை அழிக்கணும், இல்லை நல்லா சேவை செய்யணும், எது சொன்னாலும் முரளியை கேட்கும் போது நம்ம இப்படி செய்திடணும், நாளைக்கே இதை செய்திடணும், இந்த நிலை அடையணும் அப்படிலாம் பிளான் பண்ணுவோம், யோசிப்போம், நல்லது தான். ஆனால் சோம்பேறித்தனம் என்ன ஆகிடுது, நமக்கு ஒரு தடையாக வருது. அங்கே செய்யணும்னு நினைப்போம், ஆனால் சோம்பேறித்தனம் நமக்கும் அந்த நம்ம அடையக்கூடிய நிலைக்கும் இடையில் ஒரு பெரிய தடையாக வருது. அப்போ சிலருக்கு காரணங்கள் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது, அல்லது சிலருக்கு தள்ளி போட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, தள்ளி போடுவாங்க. இதெல்லாம் தடைகள். நம்ம தேவதையாக மாறுறதுக்கு அது விடுறதில்லை. தெய்வீக குணங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு தடைகள் வரும். அதனால பாபா செக் பண்ணுங்க, தெய்வீக குண தாரணை செய்கிறதுக்கு நம்ம முன்னாடி வரக்கூடிய தடைகள் என்ன, அந்த தடைகளை எப்படியாவது யுக்தியாக நீங்கள் அதெல்லாம் தாண்டி வரணும். உங்களையே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ தூரத்துக்கு தூய்மையாக மாறி இருக்கிறேன். பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செக்கிங் இல்லையா? நான் எவ்வளோ தூய்மையாக மாறி இருக்கிறேன் அப்படின்றாங்க. அது ஏதாவது மெஷினில் வச்சு வெயிட் பார்க்குற மாதிரியோ, இல்லை வேறு ஏதோ சுகர் லெவல் காட்டுற மாதிரியோ தூய்மையினுடைய லெவல் காட்டிடுதுன்னா ஈஸி. ஆனால் தூய்மையினுடைய செக்கிங் பண்ணணுன்னா அது நாம் தான் பண்ண முடியும், நம்மளை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது. சூக்ஷ்ம செக்கிங் நிறைய தேவை. எந்த ஒரு முள் இருந்தாலும் அது தடையாக அதை அதாவது முட்களும் இருக்கும், குத்தும் இல்லையா? அப்போ அது நமக்கு தடையாக இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு கடந்து வரணும். பாட்டு ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாங்க இறைவா அப்படின்னு ஒரு பாட்டு. பக்தர்கள் பகவான் என்னை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் பாட்டு பாடுறாங்க, கூப்பிடுறாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா துக்கத்தில் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த துக்கத்துக்கு அப்புறமா என்ன வரப்போகுது? சுகராஜ்யம் அல்லது சுகம் கண்டிப்பாக வரப்போகிறது. ஏன் வரப்போகிறது அதுவும் தெரியும். சுகம் வருதுன்னா மேஜிக் இல்லை, ஏற்கனவே சுகம் இருந்தது, இப்போ மீண்டும் வரப்போகிறது. அதுக்காக தான் பாபா நமக்கு சகஜ
ராஜ யோகத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ பாபா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து பேசிகிட்ருக்கிறேன். யார் கூட பேசிகிட்ருக்கிறேன்? ஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களோடு பேசிகிட்ருக்கிறேன். வெறும் ஆத்மாக்கள் கிடையாது, சூக்ஷ்ம சரீரத்தில் கூட ஆத்மாக்கள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாபா பாடம் சொல்லி தரல. இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களை பார்த்து நான் வந்து ஞானம் கொடுக்குறேன், அல்லது அவங்களுக்கு நான் வந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா நானும் சரீரம் எடுக்கணும், ஆனால் தாயினுடைய கருவறையிலேருந்து நான் வரமாட்டேன். நான் ஒரு பெரிய சரீரத்துக்குள்ளே வந்துடுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். வந்து என்ன பாபா புரிய வைக்கிறார் அப்படின்னா, 5 விகாரங்களுடைய தானம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கிரகணம் விட்டு போயிடும். இப்போ சந்திர கிரகணம் வந்தது இல்லையா, அப்போ வந்து அதுக்கு பரிகாரம்னு சில ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தானம் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த ராசி, குறிப்பாக இந்த ராசிக்கு சந்திர கிரகணம் ஆகாது, நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பரிகாரம். அதுபோல் பாபா வந்து கிரகணம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு, விகாரங்களுடைய கிரகணம், இதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா விகாரங்களை தானமாக கொடுக்கணும். அதுலேயும் முதல்ல வந்து தானமாக கொடுக்க வேண்டியது தேக அபிமானம். இந்த தேக அபிமானம் தான் எல்லா விகாரங்களுக்கும் காரணமாக இருக்குது. அதனால நீங்கள் ஆத்ம அபிமானியாக மாறுங்க. அடுத்தது பாபா தெய்வீக குணங்கள் பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தெய்வீக குணங்களை கடைப்பிடிச்சா தானே நீங்கள் நாளைக்கு பிரின்சஸாக மாறுவீங்க, இளவரசன் இளவரசியாக மாறுவீங்க. அதாவது லௌகீக உலகத்தில் கூட ஒரு இளவரசன் இளவரசி எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அவங்க அதை மீறி நடந்தாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. அங்கே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இளவரசி, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, நீ இளவரசன், இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சில சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் பாபா சொல்லார், இங்கே நீங்கள் தெய்வீக குணங்கள் கடைப்பிடிக்கலைன்னா எப்படி நீங்கள் நாளைக்கு இளவரசன் இளவரசியாக மாறுவீங்க. அதனால உங்களே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் குணங்களை கடைப்பிடிக்கிறேனா, அல்லது குணங்கள் கடைப்பிடிக்கும் போது அது கடைப்பிடிக்காத மாதிரி ஏதாவது தடைகள் எனக்கு வருதா. அமைதியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று நடந்துடுதுன்னு எனக்கு கோபம் வந்துடுது, அல்லது நான் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நான் அழுதுடுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தடை இருக்கும். அதனால பாபா வந்து ஏதாவது ஒரு தடை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம், யுக்தியாக அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், அதை தாண்டி வரணும். சில நேரத்தில் தடைகள் மேலே முள் இருக்கும். அப்போ நடக்கும்போது முள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஷூ போட்டுப்பாங்க, இல்லை வந்து அதுக்கு வேண்டிய பார்த்து பார்த்து நடப்பாங்க இல்லையா. அதுபோல் யுக்தியாக அதெல்லாம் கடந்து வாங்க. அதனால் அதை நீக்கிட்டே போங்க. இல்லைன்னா முள் இருந்தால் முள் எடுத்து பக்கத்தில் போட்டு போயிட்டே இருங்க அப்படின்றார். எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்களோ, பாபாவை நினைவு செய்கிறீங்களோ, அவ்வளோ உங்களுக்கு வழி வந்து கிளியர் ஆகிட்டே போகுது. அதனால நினைவுன்றது ரொம்ப முக்கியம். குணதாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் நினைவு கூட ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னைக்கு பாபா சொல்லார், யாரும் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க, கிருபை காட்டுங்க பாபான்னு கேட்காதீங்க. நான் டீச்சராக இருக்கிறேன், படிங்க, நான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன், படிங்க, என்னை நினைங்க, தானாக உங்கள் விக்ரமம் விநாசம் ஆகிடும். அதை விட்டுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னெல்லாம் கேட்காதீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு இங்கே வந்து எந்த இடமும் இல்லை அப்படின்றாங்க. பாபாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஞானம் கிடச்சிருக்கு, அது வேறு விஷயம். மற்றபடி முயற்சி அல்லது படிப்பு இதில் வந்து பாபா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படி இல்லை. அமைதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சுய தர்மத்தில் இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். முயற்சி பண்ணுங்க. அல்லது அது கஷ்டமாக இருக்குன்னா பிரம்மா பாபாவையோ மம்மாவையோ தாய் தந்தையை ஃபாலோ பண்ணுங்க. இதை விட்டால் வேறு வழி இல்லை, வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்றார். அதனால அதை புரிஞ்சுக்கணும். இப்படி பாபா நமக்கு எச்சரிக்கவும் செய்கிறார், படிங்க, இல்லாட்டா ஃபெயில் ஆகிடுவீங்க. அதாவது சிலரெல்லாம் பொய் சொல்லிட்டு மறைக்கிறாங்க, ஆனால் பாபா சொல்கிறார், இங்கெல்லாம் பொய் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, அது தானாக ஒரு நாள் வந்து எல்லாம் வெளிப்பட்டுடும். அதனால் பாவம் புண்ணியம் எல்லாமே ஆத்மாவுக்குள்ளே தான் என்ன ஆயிட்டிருக்கு, அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு, அப்படின்னா சேமிப்பு ஆகிட்டே இருக்குது. அதனால் பாவம் செய்திருந்தால், இந்த பிறவியில் ஏதாவது செய்திருந்தால் அதை பாபாவுக்கு சொல்லிடுங்க, அந்த சுமையை இறக்கிடுங்க. அது உள்ளுக்குள்ளே இருந்தால் முள்ளு போல் குத்திக்கிட்டே இருக்கும். சிலரெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஈஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும், இறைவனுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும், அது சொல்ல வேண்டியது என்ன.
அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ நமக்கு தெரியணும், நம்ம அதை எடுக்கணும். அதனால பாபா வந்து சொல்லுங்க அப்படின்றார். இந்த ஜென்மத்ததாவது நமக்கு தெரியும் தானே, என்னென்ன நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு. பெரிய விஷயம் வந்து விகாரங்கள், அது போக சின்ன சின்ன தவறுகள் கூட செய்திருப்போம். திருடி இருப்போம், ஏமாற்றி இருப்போம், அல்லது துக்கம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கும். அதனால் பாபா வந்து, நான் பிராமணன் பாபா, நான் ஒரு பிரம்மகுமார், நான் பிகே அப்படிலாம் சொன்னால், சரி அப்போனா சார்ட்டு காட்டுன்னு. அப்படின்னா சார்ட் அப்படின்னா அட்டவணை காட்டுங்க. அப்படின்னா ஸ்ரீமத் படி நான் இருக்கிறேன்னா, அமிர்த் வேலை எழுந்திருக்கிறேன்னா, முரளி கிளாஸ் கேட்டேனா, கர்ம யோகியாக இருந்தேனா, சேவை செய்தேனா, அதெல்லாம் காட்டுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பிகேன்றது நான் ஏற்றுக்கிறேன், பிராமணன் அப்படின்றது ஏற்றுக்கிறேன்றாங்க. ஒரு கிறிஸ்டியன் தர்மத்தில் வேறு மதம் மாறி வேறு தர்மத்துலேருந்து கிறிஸ்டியனாக மாறுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து, அல்லது அவங்க தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. அதுபோல் பாபா இப்போ வந்து நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக மாறி இருக்கீங்க, தத்து எடுத்திருக்கிறேன் நான் அவங்கள. அதனால் இங்கே நான் வந்து டிவினைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அவங்கள தெய்வீக குணங்களால் அப்படின்றார். லிபரேட் பண்ணுறேன்றார், விடுவிக்கிறாரா. ஏன்னா அவர் படைக்கிறவர் இல்லையா, எல்லாரும் நம்மளை விடுவிக்க முடியாது. ஆனால் சிவபாபா வந்து நம்மளை விடுவிக்கிறேன்னா அதில் அர்த்தம் இருக்குது. விடுவிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், அவர் படைக்கிற அந்த சுக உலகத்துக்கு நம்மளை அழிச்சிட்டு போவார். இங்கே துக்கம் இருக்குது, இந்த துன்ப உலகத்துலேருந்து நம்மளை விடுவித்து அந்த சுக உலகத்துக்கு அழிச்சிட்டு போகிறார். ஏன்னா நான் தான் அந்த சுக உலகத்தை படைக்கிறவர் அப்படின்றார். அடுத்தது பாபா வந்து இன்னைக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க தானே, சிவனுடைய பிறந்த நாள். அப்போ ஏன் ராவனுடைய பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை அப்படின்றார். அவன் எதிரி, அதனால தான் ராவனுடைய கொடும்பாவியை வந்து எரிக்கிறாங்க. அப்போ ராவணன் எப்போ பிறந்தான் இது யாருக்குமே தெரியாது. அதாவது எரிக்கிறோம் அப்படின்னால அந்த இறப்பு கொண்டாடுறோன்னு அர்த்தம். அப்போ இறப்பை கொண்டாடுறோம் அப்படின்னா அவருடைய பிறப்புன்றது ஒன்று இருக்கும் இல்லையா, அது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து பிறரையும் தனக்கு சமமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், நல்லா பாபா உங்களுக்கு அன்பு செய்வாரா. நல்லா பாபா அன்பு காட்டுவாரா. அப்போ பாபாவுடைய அந்த அன்பு வேணும்னா பாபா சொல்கிற மாதிரி சேவை செய்து பிறரையும் தனக்கு சமமாக மாற்றி, இந்தாங்க பாபா பூச்செண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாபா முன்னாடி கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் பாபா வந்து ஒரு கிளியினுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சில கிளிகளுக்கு வந்து தொண்டையில் ஒரு மார்க் இருக்கிறோம், அது வந்து ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிங் இருக்க கிளி வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுபோல் இங்கேயும் நல்ல ஞானம் யார் சொல்லுவாங்களோ, நல்ல பாபா சொல்கிற மாதிரி எல்லாம் செய்கிறாங்களோ, அவங்க தான் அந்த பாபானுடைய மாலையில் கூட வருவாங்க. இங்கேயும் அந்த தொண்டையில் கிளியினுடைய கழுத்தில் அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க பாபானுடைய கழுத்தில் கூட ஒரு ரிங்காக மாறிடுவாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார் பாபா. அடுத்தது பாபா கடைசியாக சொல்கிறாரு, லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சிக்கு நம்ம ராஜ்யத்துக்கு போகணுன்னா அவங்க லக்ஷ்மி நாராயணர்கள் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற. லக்ஷ்மி நாராயணன் ஒருபோது பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்களுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணுன்னா நம்ம கூட அது போல் இருக்கணும் தான் அர்த்தம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அந்த இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போல இருக்கணும். எது வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் தூய்மையாக இருப்பேன் அப்படின்ற அந்த விரதம் கண்டிப்பாக எடுக்கணும், அல்லது அந்த விரதத்தில் உறுதி எடுக்கணும். ஆசீர்வாதம் கேட்பதற்கு பதிலாக தாய் தந்தையை பின்பற்றி நடக்கணும். படிப்பு கவனமாக படிக்கணும், பிறருக்கும் படிப்பிக்கணும். வரதானம், அமிர்த வேளையில் தன்னுடைய நெற்றியில் வெற்றி திலகத்தை வைத்து கொள்ளக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி மற்றும் விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகுங்க. தினமும் அமிர்த வேளையில் உங்களுடைய நெற்றியில் நீங்களே என்ன பண்ணணும், வெற்றி திலகத்தை வைக்கணும். அப்படின்னா வெற்றி திலகம் என்றால் இந்த இடத்துல நினைவு திலகம். என்னென்ன நினைவுகள், நான் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மான்ற ஒரு நினைவாக இருக்கலாம், நான் ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்ற ஒரு நினைவு இருக்கலாம், நான் இறைவனுடைய உதவியாளன் அப்படின்ற ஒரு நினைவு இருக்கலாம், நான் விஸ்வ கல்யாணக்காரி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா அப்படின்ற ஒரு நினைவு இருக்கலாம். அந்த நினைவு திலகத்தை நம்ம காலையிலேயே வச்சிட்டோம்னா நாள் முழுவதும் நம்ம அது காரியம் செய்துட்டே இருப்போம். அதனால் நீங்கள் நினைவு திலகத்தை வச்சுக்கோங்க. பக்தியில் கூட திலகத்துக்கு ரொம்ப
முக்கியத்துவம் இருக்குது. ஒருத்தர் வந்து அவர் பக்தனா இல்லையான்னு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்? அந்த நெற்றியை பார்க்குறோம். நெற்றியை பார்க்கும்போது அவங்க சைவமா இல்லை வைஷ்ணவர்களா அப்படியெல்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா? என்ன இருக்குது அந்த அடையாள சின்னம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் பக்தியினுடைய அடையாளம் திலகம், சுமங்கலினுடைய அடையாளம் திலகம், நெற்றியில் வந்து திலகம். அதுபோல் ராஜ்ய பதவி அடையக்கூடியவர்களுடைய அடையாளம் கூட என்ன? நினைவு திலகம் நெற்றியில் இருக்கணும். அப்போ தான் ராஜ்ய திலகம் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணுன்னாலும் முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க? இறைவனை கும்பிட்டாலும் அவங்க வந்து அந்த நெற்றியில் திலகம் வச்சுக்கிட்டு போவாங்க. பாருங்கள், ஒரு நல்ல காரியம் வந்து செய்யணும் அல்லது அந்த ஒரு நல்ல காரியத்தில் வெற்றி அடையணும்னா திலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம ஆத்ம உணர்வில் பாபா நினைவில் எந்த காரியம் செய்தாலும் அதில் நமக்கு வெற்றி நிச்சயம். அதனால் அப்புறம் சுமங்கலி தன்மைன்றது என்ன? எப்போவுமே பாபா கூட இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், அழியாத திலகம். அதனால் சுயராஜ்ய அதிகாரியாக நீங்கள் இப்போ மாறினீங்கன்னா எதிர்காலத்தில் உலக ராஜ்யத்துக்கு அதிகாரியாக மாறிடுவீங்க அல்லது ராஜ்ய திலகம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்லோகன் வந்து ஞானம், குணம், சக்திகள் இதையெல்லாம் தானம் செய்கிறது தான் மகா தானம் அப்படின்றாங்க. தானம் ஈஸியாக பண்ணிடலாம், பணமும் பொருளும் வேறு ஏதாவது ஈஸியாக தானம் பண்ணலாம். ஆனால் பாவ பாருங்கள், ஞான தானம், அந்த ஞான தானம் கூட ஈஸி, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா செய்யலாம். ஆனால் குணதானம், சக்திகள் தானன்றது அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், ரொம்ப ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள். அதில் நமக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை. ஆனால் அதில் நிறைய தடைகள் கூட வரும். அதை சிந்திப்போம், மகாதானியாக மாறுவோம். ஓம் சாந்தி.